நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிய ஆண்டிலும் நாம் மறுபடியுமாக உங்களை சந்திக்கிறதிலே சந்தோஷம். இப்போதும் நாம் தியானிக்கும்படியாக எழுப்புதலை பற்றி தான் ஒரு செய்தி. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். கொஞ்சம் தெளிவாக வாசிக்கணும். பின்மாறி காலத்து மழை எனக்கு நல்லா கேட்குது, நீ வாசிக்க வேண்டியது நிறுத்தியா. பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னலை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆகவே பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்திலே முன்மாறி என்றும் பின்மாறி என்றும் விதைப்பு காலத்தில் ஒரு மழை, பின்பு அது விளைச்சல் காலத்தில் இன்னொரு மழை இவ்விதமாக பெய்கிறது வழக்கம். விதமாக பெய்யும் பொழுது அந்த விளைச்சல் அது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு இன்றி விளைச்சல் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய தேசத்தில் சொல்வார்கள் மாதம் மும்மாறி பொழிகிறதா என்று. நீதியுள்ள தேசத்தில் மாதம் மும்மாறி பொழியும் என்று அந்த விவசாயங்களுக்கு வசதியாக. ஆனால் இப்பொழுது மழையை பற்றி பார்க்கும்போது நம்முடைய தேசத்தில் மழை ஆசீர்வாதமான மழை பெய்வது நல்லது. ஆனால் நம்முடைய தேசத்தில் இப்போதைக்கு இப்போது சென்னையிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே பெய்திருக்கிற மழையோ கொஞ்சம் வித்தியாசமானதாகி போயிடுச்சு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலே பெய்திருக்கிற மழை 2 வருஷமாக பெய்ய வேண்டிய ஒரு மழை 2 நாளிலே பெய்து பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. மழை நல்லது, மழை இல்லையே தண்ணீர் வேண்டுமே என்று ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் வந்ததோ அதிகமான மழை, அதாவது ஆசீர்வாதமான மழை வேண்டியது அவசியம். சென்னைக்கும் இதே மாதிரி தான் வருஷம் இந்த டிசம்பர் மாத நாட்களிலே சென்னையிலே மழை பெய்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது புதிதாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் விதமான காரியங்களை பார்த்தால் நாம் ஆண்டவரே இப்போதைக்கு இந்த மழை போதும்னு ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தேவையான அளவு மழையை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் முன்மாறியையும் பின்மாறியையும் பிழை செய்வார். இது ஆசீர்வாதமான மழை. இல்லை என்று சொன்னால் ஒரு சமயம், அதாவது விளைச்சல் விளைந்திருக்கு, அறுவடைக்கு தயாராக நெல்லெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே மழை பெய்து நெல் பணியெல்லாம் தண்ணீரில் மூழ்கி விட்டது என்று கேள்விப்படுகிறோம் சில இடங்களிலே. இவ்விதமாக இருந்தால் அது ஆசீர்வாதமான மழை அல்ல. மாத்திரமல்ல, ஒரு சில நேரங்களிலே பூமிக்கு மழை தேவை இருக்கிற நேரத்திலே கடலில் மழை பெய்கிறது. அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? விதமாக தேவையான இடத்துல தேவையான நேரத்திலே தேவையான அளவுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. விதமாக தேவன் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறது தான் அது சரியான மழை. அந்த பகுதிக்கு செழிப்பை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவ்விதமாக ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று. அது மாத்திரம் இல்லை, பின்மாறி காலத்து மழை என்று சொல்லும்போது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். ஒரு நிமிஷம், தேசமே பயப்படாதே, என்ன செய்வார்? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மிருகங்களே பயப்படாதீர்கள். அதாவது மழை இல்லாமல் வறட்சியாக கிடக்கும்போது ஆடு மாடுகளுக்கு புல் பயிர் வகைகள் புல் பூண்டுகள் முளைக்காததுனாலே அவளுக்கு ஆகாரம் கிடைக்காதனாலே தயங்குகிறது. இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், காட்டின் மிருகங்களே என்ன செய்யாதீங்க, பயப்படாதீர்கள், உங்களுக்கு புல்கள் முளைக்கும். அடுத்தது விருட்சங்கள் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. முன்மாரியும் பின்மாரியும் தக்கபடி ஏற்ற வேளையிலே இந்த மழையெல்லாம் பேசுவாரானால் அதுவே ஆசீர்வாதம். அதற்காக தான் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் இப்போது ஆவிக்குரிய பிரகாரமாக முன்மாறி பெய்த நாட்களை பார்க்குறோம். இப்பொழுது பின்மாரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த காரியத்தை குறித்து மறுபடியும் பாருங்கள், வாசி. களங்கள் தானியத்தில் நிரப்பும், களங்கள் தானியத்தில் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் எண்ணெய் வழிந்தோடும், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, நீங்கள் இவ்விதமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற ஆசீர்வாதமான மழை பெய்தால் களங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் போன்றோடும். இதற்கு எடுத்தாப்புல நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறேன். அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை கடந்த நாட்களிலே 2023ஆம் ஆண்டிலே எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? ஆச்சரியமாய் பாதுகாத்து நடத்தினார் அல்லவா? அதையெல்லாம் நினைத்து நாம் என்ன செய்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி நமக்கு செய்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய் கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய தேவனாய் கர்த்தர் பெரிய தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் 2 தடவை சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது விதமாக பிரகாசம் உண்டாகிறது, வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து வாசி. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும், இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு பின்பு மாம்சமான, இது சரீரபரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். ஆனால் இங்கே ஆசீர்வாதமான மழை என்று சொல்லும்போது சரீரபிரகாரமான மழையை விட ஆவிக்குரிய மழையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அந்நாட்களிலே நான் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இவ்விதமாக நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் இந்த பின்மாறி காலத்து மழைக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் போது இங்கே மழையை பற்றி, ஆவிக்குரிய மழையை பற்றி சொல்லப்பட்டிருக்க கடைசி, மேலும் அந்நாட்களிலே நான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் மாம்ச சரீரம் உள்ள யாவரையும் அவர் தம்முடைய ஆவியினாலே நிறைக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் இந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றாரே, அந்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன மொழி மத வேறுபாடின்றி கேட்கிற எவருக்கும் அவர் தாராளமாய் கொடுக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறார், மாம்சமான
யாவர் மேலும் மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் கொடுக்கிறார். மண்ணிலே மரத்திலே அவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கறதில்லை. மனுஷன் மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் அவர் நினைச்சார், மாம்சம் யாவருக்கும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வாசி யோவேல் 2:28. மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபரும் தரிசனங்களை காணுவார். குமாரர் குமாரத்திகள் சிறு பிள்ளைகள் பெரிய பையன்கள் கூட என்ன செய்வாங்க? ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வாங்க. வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். வாலிபர்களுக்கும் உண்டு. அதாவது சிறு பிள்ளைகளையும் விட்டுறதில்லை, அவர் வாலிபர்களையும் விடுறதில்லை, எல்லாரையும் நிரப்புவார். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் ஊழியக்காரிகளையும் விடுறதில்லை, ஊழியக்காரிகளையுமே ஆவியை ஊற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் விதமாக நம்முடைய குடும்பமாய் சிறு பிள்ளைகளும் ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். வாலிபர் பெற்றிருக்கலாம், மூப்பர்கள் பெரியவர்களும் பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஊழியக்காரிகள் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஊழியக்காரிகள் தான் ஆவியை பெறாமலும் ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலும் இருக்கலாம். மனித ஆவி இருக்கிறது அவர்களுக்குள்ளே, உண்மை. பரிசுத்த ஆவியை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இது கடைசி நாட்களில் தேவன் அருள்கிறதான பின்மாறி இந்த ஆவியின் மழை, இந்த ஆவியின் மழையை அவர் என்ன செய்ய போகிறார்? அளவில்லாமல் ஊற்ற அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். இந்த காரியம் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடபடிகள் காலத்திலே பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, அவர்கள் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, ஒரு நிமிஷம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்று 50வது நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுப்பினார். எல்லாரும் அது 50வது நாள் என்று சொல்லும்போது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாளிலே அவர்கள் ஒருபணப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். இப்போ வாசிங்க. அப்படி பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இவ்விதமாக அன்று அவர் சொன்ன அந்த ஆசீர்வாத மழையை என்ன செய்தார்? பெய்ய பண்ணினார். மேல் வீட்டு அறையிலே 120 பேர்கள் ஒருமுறைப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் மேல் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் காத்திருந்த போது அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்பினார். இதனுடைய தொடர்ச்சியை இது பார்த்தால் இது யோவேலினால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்படி இவ்விதமாக நடந்தே இருக்கிறது. பாருங்கள். அது மாத்திரமல்ல, அன்றைய தினம் அது எழுப்புதல் என்று சொல்லலாம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வரை வாசிக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருடைய பாவமன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். முதல் கிறிஸ்தவ சபை அன்றுதான் ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. இப்போ பாருங்கள், முதல்ல இது
புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ சபை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக யோவேலினால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடி அவர்கள் நிறைவேறுதலாகவே அது பின்மாறி காலத்து மழையினாலே அது என்ன செய்துட்டு உருவாயிற்று. அது பின்மாறி என்று சொல்வதா அல்லது முன்மாறி என்று சொல்வதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய மாறி மழையை பெய்ய செய்தார். அந்த மழையினாலே ஆவியின் மழையை பெய்ய செய்தார். அதனாலே அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஆவியின் அபிஷேகம் பெற்று சபை உருவாயிற்று. தொடர்ந்து அது எழுப்புதல், பெரிய எழுப்புதல், அதாவது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. முதலாவது பார்த்தோம் அப்போஸ்தலர் 2:38 41 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5000 பேர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சால்முடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷருடைய ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் கர்த்தரிடத்திலாய் சேர்க்கப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் திரளாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இவ்விதமாக திரள் கூட்டமாய் மாறிற்று. இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கோடி ஆயிற்று. எண்ணிக்கை கிடங்காததாய் அன்று எழுப்புதல். சரி, இந்த எழுப்புதல் உண்மையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் இவர்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய அனுபவம் வேண்டியதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுதல் முதலாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இரண்டாவது. இந்த ரெண்டும் உடையவராக எழுப்புதல் கிருபை வரங்கள் வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம்தான். இதில் பரிசுத்தாவின் அபிஷேகமும் கிருபை வரங்களும் பெற்றவர்கள் மிகவும் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது. ஆகவே எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்ற அவர் விருப்பமாக இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. சரி, அடுத்தாப்புல பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொரு நாளிலும் சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்கள். சரி, இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் மோகன்சி நாசரஸ் பிரதர் மூலமாக நடத்தப்படுகிறது. இந்த நாட்களிலே அது உலக நாடுகளில் எல்லாவற்றுக்கும் அதிகமான நாடுகளுக்கு அது ஒரே நேரத்தில் பல இந்த சேனல்கள் வழியாகவும் பல இந்த நாட்களிலே தகவல் தொடர்புகள் அதிகமாகிட்டபடினாலே சாதாரணமாக எல்லாவற்றிலும் சாதாரண செல்ஃபோன் டச் செல் வச்சுருக்கவங்க கூட யூடியூப்பில் என்ன செய்ய முடியும், அட்டெண்ட் பண்ண முடியும். விதமாக கோடியாய் மக்கள் பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேகர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கிற நாம் வேடிக்கை பார்த்து கூடாது. இதெல்லாம் நடக்குதே அப்படி சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறவர்களாக இருந்து விடக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு பரிசுத்தாவியானவர் தந்திருக்கிறாரா? பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம் மூலமாய் அடையாளங்களை அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாரா? இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் கூட நாம் முன்னே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களெல்லாம் அதிகமாய் கர்த்தரை துதித்து கிருபவரங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்காதபடி, நாமும் தூங்காதபடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விழித்தெழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விழித்தெழும்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் கூட, எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும், மனமிறங்கும்
கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சபைகள் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. அடுத்தது, கோடி மக்கள் தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கதறுகிறேன் தேசத்தின் மேல் மரமிறங்கும். ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் சபைகளெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. தேவா கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதி நாட்களிலே அப்போஸ்தலர்கள் நடந்த போல ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆவியை ஊற்றி ஜனங்களை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவர் எழுப்பதில் எங்கள் கண்கள் காண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கரங்களிலே தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம்.